அந்த இடத்துல அவங்க அக்கா இருந்து என்னை பார்த்து அந்த அவ்வளோ கூட்டத்தில் எனக்கு அதுதான் அவங்க அவ்வளோ கூட்டத்தில் கத்தி, இந்த பாருங்க அங்கெல்லாம் போகணுன்னு நினைக்காதீங்க, என் தம்பியை நான் மாதா காலில் முழங்கால் படிட்டு அவன் என் தம்பியை ஏந்தி வாங்கியிருக்கேன், உள்ளே போய் இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாது அப்படின்னாங்க. 3.5 மணி நேரம் இங்கேருந்து நான் போயிருக்கிறேன். ஆஸ்பத்திரிக்கு வீட்டில் சொல்லிடாதமான்னு சொன்னவங்கள நான் சொல்லி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்கிறேன். அந்த நன்றி உணர்வே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்கு ஒன்றுமே உள்ள போன காலில் இறங்கியாச்சு. அங்கே உடனே அந்த டைம் முடிஞ்சுன்னு அந்த இடத்துல இறக்கி விட்டு வெளியே போய் சொல்லிட்டாங்க. போன ஸ்பாட்லேயே வந்தாச்சு. அந்த அந்த தெருவில் உள்ள பொம்பளைகளோடு நானும் கிளம்பி வந்துட்டேன். 3.5 மணி நேரம் பஸ்ஸில், எஸ்ப்பா நான் போயும் பார்க்க முடியாமல் ஆயிட்டு, ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணியிருப்பேனே அது பண்ண முடியாமல் ஆயிட்டேன்ட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே அவன்கிட்ட பேசிகிட்டே தான் வரேன். 3.5 மணி நேரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பஸ்ஸை விட்டு நாங்கள் ஒரே ஆட்டோவில் தான் எல்லோரும் ஏறி வந்தோம். என்னை வந்து இறக்க வராங்க. நான் இறங்க போகிறேன், ஆட்டோலேருந்து இறங்குறேன், ஒரு ஃபோன் வந்ததா அவங்களுக்கு. அவங்க உடனே ரெண்டு அடுப்பும் வச்சு வெளியில் கொண்டு வந்துட்டாங்க, வார்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்கிறான். எனக்கிட்ட சொல்லலை, அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறது என் காதில் கேட்டுச்சு. குணமாயிட்டாக்கா, பண்ணிட்டாங்களாக்கா, பண்ணி வெளியே வந்துட்டாங்களாக்கா. நான் அன்னைக்கு வீட்டுக்கு போய் முழங்கால் போட்டு ஆண்டோட நன்றி சொன்ன. ஏசப்பா நான் போயும் பார்க்காம ஆயிட்டேன், ஆனாலும் நான் குணமாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏசப்பா நல்லபடியாக இது உண்மையாக இருக்கணும், நல்லபடியாக குணமாயி ஒரு நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லி, அது லேட்டாக குழந்தை பிறந்த பையன், அப்போ தான் 8 ஏதோ பிடிச்சிட்டு இருந்தான். அந்த பையனுக்காக ஒரு இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு படுத்துட்டேன். காலையில் ஒரு 7 மணி இருக்கும், அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, நான் வார்டுக்கு வந்துட்டோமா, எனக்கு ப்ரே பண்ணுங்கன்னார். அவ்வளோ கதறி அழுதுருக்கு. அந்த குரலை கேட்ட உடனே அவ்வளோ கதறி, ஏசப்பா ரொம்ப நன்றி ஏசப்பா, குரலை கேட்கும்படி பண்ணீங்களே, நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, நல்லபடியாக அவங்க குணமே வீடு வரணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டீங்க, நான் இருந்து நல்லா குணப்படுத்திடுவாங்க, டக்குன்னு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு வச்சிருக்கிறேன். ஆனால் இதுக்கு யார் காரணம் இல்லைன்னா, அவங்க இன்னும் வரைக்கும் எப்பவுமோ போயிருப்பாங்க, இன்னும் ஒரு உயிரோடு இருக்காருன்னு என்னுடைய ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால்